யார் வேணாலும் சொல்லலாம். கொசிக்கனோட 60 டிகிரி. 2/√3. நீங்க கேளுங்கம்மா ஆன்லைன்ல. ஹாய்க்கா. ஹாய்மா, குட் ஈவினிங். குட் ஈவினிங்க்கா. கவிதா கேளுங்கம்மா கொஸ்டின். டக் டக்குன்னு ஃபாஸ்டா கேளுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கம்மா. நீங்களே கேளுங்க. cos 90 degree minus theta. cos 90 degree minus theta. tan theta. என்ன theta? tan theta-வா? Sin theta. sin theta. வெரி குட், கரெக்ட். நீங்க ஒரு கொஸ்டின் கேளுங்கம்மா. Sin theta. என்னம்மா sin 90 degree minus theta-வா? இல்லக்கா tan theta. tan 90 degree minus theta-வா? இல்லக்கா. cot theta-வாம்மா? Tan theta squared. tan theta ஸ்கொயரா? அப்படி ஃபார்முலா இருக்கு. ஒரு ஃபார்முலால இருந்து 3 ஃபார்முலா எழுதலாம்னு சொன்னேன். cos square minus இந்த மாதிரி வருது. கேளுங்க. cos square minus 1. cos square minus 1-ஆமா? எனக்கே ஒழுங்கா தெரியல. பாருங்க, புக்ல பாருங்க. கொஸ்டின் கேக்குறீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரிய வேணாமா? இது இது secant square minus 1. வேற கொஸ்டின் கேளுங்கம்மா. cot square theta. குட் ஈவினிங்க்கா. குட் ஈவினிங்மா. நித்யஸ்ரீ உங்களுக்கு கொஸ்டின் கேக்குறாங்க பாருங்க. cot square theta-ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. எனக்கா வந்தவனே கொஸ்டின் கேக்குறீங்க? ஆமாக்கா, இருங்கக்கா ஒரு வாட்டி பாத்துக்கிறேன்க்கா. இப்பதான்க்கா செல்லே கையில் இருந்துச்சு. லேட். சரி, யாருக்கு தெரியுமா சொல்லுங்கம்மா. cot square theta-ஓட வேல்யூ யாருக்கா? யாரு கேட்டான்னு சொன்னாதான் சொல்வீங்களா? இல்லக்கா, ராகவியாக்கா? ஆமா. இந்த ராகவிக்கு என்ன? cot square theta-ஓட வேல்யூ cosecant square theta -1. ஓகே, யாருமே சொல்ல. அப்ப யாருமே ஒழுங்கா படிக்கல. படிச்சுட்டு வர சொன்ன நேத்து. சரி, இன்னைக்கு சம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒண்ணும் புரியாது, அவ்வளவுதான். சரி, ஓகே. இதுல தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா இதுல எல்லாமே ப்ரூவ் பண்றதுதான். ஓகேவா? டு ப்ரூவ் அப்படின்னு கொடுத்து இதை கொடுத்துருப்பாங்க. நிரூபிக்கவும் அப்படின்னு தமிழ்ல கொடுத்து இதை கொடுத்துருப்பாங்க. வாய்ஸ் கேட்கலன்னா சொல்லுங்கம்மா. சரி, ஓகே. இப்ப பார்க்க போறது எக்ஸாம்பிள் 6.1. எடுத்துக்காட்டு 6.1. இதுலதான் நான் கொஞ்சம் மேக்சிமம் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். இப்படியே நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா? சரி, இதுல கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, tan square theta minus sin square theta equal to tan square theta into sin square theta அப்படின்னு நம்மள ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. அக்கா, ஓகேவா? தெரியலக்கா. ஸ்கிரீன் தெரியுதேமா? எனக்கு தெரியலக்கா. உங்களுக்கு தெரியலையா? லேட்டா வந்தா தெரியாதான். யாருக்கா சொன்னதே? நான் தான். இப்ப தெரியுதா பாருங்க. இல்லக்கா.
இல்லையா? சரி, ஒரு டைம் லெஃப்ட் ஆயிட்டு டக்குன்னு உள்ள ஜாயின் பண்ணுங்க. ஓகேக்கா. tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ tan ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா நம்மள ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. ஓகே, நம்ம இங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினை நீங்க பார்க்கணும். இங்க மைனஸ்ல இருக்கு நமக்கு வேல்யூ, இங்க வந்து மல்டிபிள் ஆயிருச்சு. ஓகே, இங்க tan sin அதே மாதிரி டேர்ம்ஸ் தான் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். ஒரு சம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல எந்த மாதிரி வேல்யூஸ் வருது. இப்ப tan sin அப்படி இருக்கிறது ஆன்சரையும் tan சைனா வருதா அப்படின்னு பாருங்க. அப்படி இல்ல, சிம்பிள் ஃபார்மட்ல இருக்கு, அதாவது sin cos tan, இது மூணுமே சிம்பிள் ஃபார்மட்னு சொல்லலாம். சரியா? கொஞ்சம் வந்து காம்ப்ளிகேட்டட்னா கொசிகன் சீக்கன் காட். கீழே அந்த டேபிள் நீங்க பார்த்திருப்பீங்க, சைன் காஸ் tan, அடுத்து கொசிகன் சீக்கன் காட், இது எல்லாமே சிம்பிள் ஃபார்மட். பேலன்ஸ் மூணும் கொஞ்சம் வந்து காம்ப்ளிகேட்டடா இருக்கும். நமக்கு என்ன டேம் கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் சிம்பிள் ஃபார்மேட்டுக்கு மாத்திக்கணும். நமக்கு இதுல ஆன்சரும் வந்து சைன் சாரி tan சைன் தான் வருது. அப்போ இந்த சம்ம நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா, இந்த tan ஸ்கொயர் தீட்டாவை அப்படியே வச்சுக்கோங்க. நம்மளா இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2/2ன்னு வச்சுக்கோங்க. 2/2ஓட வேல்யூ என்ன? 1. இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எது பண்ணாலுமே சேமா பண்ணணும். இப்போ வந்து மல்டிபிள் பண்றீங்கன்னா இங்க என்ன மல்டிபிள் பண்றீங்களோ அதே நம்பரால தான் ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடுமே மல்டிபிள் பண்ணணும். ரெண்டு சைடும் சேமா தான் மல்டிபிள் பண்ணணும். ஏன் அந்த மாதிரி பண்றோம் அப்படின்னா, அப்போதான் வந்து வேல்யூ சேஞ்ச் ஆகாது. இப்போ இங்கேயும் +2 ஆட் பண்ணி இங்கேயும் +2 ஆட் பண்ணீங்கன்னா ரெண்டு பக்கமுமே கேன்சல் பண்ணீங்கன்னா ஒரு ப்ராப்ளமுமே வராது. அங்க எக்ஸ்ட்ராவா எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அதனால என்ன பண்ணாலுமே நம்ம காமனா பண்ணணும். இப்ப நான் ஏன் இதை சொல்றேன்னா, 2/2 கேன்சல் பண்ணா நமக்கு 1 தான் வரப்போகுது. எந்த ஒரு டேம் கூடயும் 1 நம்ம மல்டிபிள் பண்ணா ஏதாவது ப்ராப்ளம் இல்ல, ஏதாவது அங்க சேஞ்ச் ஆகுமா? ஆகாது. அதனால நம்ம காஸ் ஸ்கொயர் தீட்டாவால மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணிக்கிறோம். காஸ் ஸ்கொயர் தீட்டா மல்டிபிள் அண்ட் டிவைட்ல இருக்கும்போது நீங்க கேன்சல் பண்ண வேல்யூ 1 தான். அதனால எந்த ஒரு சேஞ்சஸும் வராது அப்படின்றதுனால மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? காஸ் ஸ்கொயர் தீட்டாவால இந்த செகண்ட் டேர்ம் கூட இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா கூட மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம்? சைன் தீட்டா பை காஸ் தீட்டாவோட வேல்யூ என்ன? சைன் பை காஸ் எப்படி எழுதுவீங்க? சைன் பை காஸ், சைன் தீட்டா பை காஸ் தீட்டா எப்படிமா எழுதுவீங்க? நேத்தி பார்த்தோமே, tan காட்டா தீட்டாவா? tan தீட்டா. tan sin தீட்டா பை காஸ் தீட்டாவோட வேல்யூ tan. tan இங்க sin ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கிறதுனால நம்ம tan ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? சரி, உங்களுக்கு இது கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா நான் இதுலயே போட்டு காமிச்சிடுறேன். கொஸ்டின் மட்டும் சொல்லுங்க. tan ஸ்கொயர் தீட்டா ஓகே, நம்ம ஈக்குவல்ட்டா அப்புறமா ப்ரூஃப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், tan ஸ்கொயர் தீட்டாவை அப்படியே வச்சுக்கிறேமா. ஓகேவா? மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, இதுல மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்றேன். காஸ் ஸ்கொயர் தீட்டாவால மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்றேன். இதோட வேல்யூ 1 தான், அதனால எந்த ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நான் சைன் ஸ்கொயர் தீட்டாவை டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா, இதை ரெண்டுத்தையும் நம்ம எப்படி மாத்தி எழுதலாம்னா tan ஸ்கொயர் தீட்டா. ஏன்னா சைன் தீட்டா பை காஸ் தீட்டாவோட வேல்யூ tan தீட்டா. இது சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்குன்னா tan ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம். இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இது ரெண்டுத்துலயும் காமனா என்ன இருக்கு? tan ஸ்கொயர் தீட்டா. அப்ப tan ஸ்கொயர் தீட்டாவை நான் வெளியில எடுத்துட்டேன் அப்படின்னா இது ஃபுல்லும் வெளில போயிருச்சு. அப்போ பேலன்ஸ் 1 இருக்கு. ஓகே, இந்த tan போயிருச்சுன்னா பேலன்ஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ சொல்லுங்க, 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா எப்படி எழுதலாம்? சைன் ஸ்கொயர் தீட்டா. இந்த tan சைன் ஸ்கொயர் தீட்டா, வெரி குட். tan ஸ்கொயர் தீட்டா அப்படியே இருக்கும், இதுக்கு பதிலா சைன் ஸ்கொயர் தீட்டா. அவ்வளவுதான், மல்டிபிள்ல வந்துருச்சு. மைனஸ்ல இருந்தது மல்டிபிள்ல மாறிடுச்சு.
ஹென்ஸ் ப்ரூவ்ட் நிரூபிக்கப்பட்டதுன்னு நீங்க எழுதிக்கணும். இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க பிரசன்டேஷன் இதுல வந்து இந்த சாப்டர் பொறுத்த வரைக்குமே என்னெல்லாம் ஃபார்முலாஸ் நீங்க எழுதுறீங்களோ அதெல்லாம் பிராக்கெட்ல சைட்ல நோட் பண்ணி காமிக்கணும். பிளாக் பென் யூஸ் பண்ணி சைட்ல காமிங்க, சரியா? இந்த சிம்பிள் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு டட்டீஸ், அதாவது இந்த மாதிரி ஒரு சிம்பிள் அக்கு சொல்லுவோம்ல, அதை வந்து எப்படியே நீங்க திருப்பி போட்டீங்கன்னா இந்த சிம்பிள் இந்த மாதிரி போட்டு இங்க என்ன ஃபார்முலாவோ அதை எழுதணும். ஓகேவா? எல்லாமே சைட்ல எழுதணும். இப்போ இங்க எக்ஸாம்பிளுக்கு sin ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு tan ஸ்கொயர் தீட்டான்னு எழுதுங்க. இங்க வந்து 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ sin ஸ்கொயர் தீட்டான்னு சைட்ல எழுதிட்டு அதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கீழே கீழே போடுங்க. அப்பதான் அழகா இருக்கும். ஓகே, இந்த சம்ல யாருக்காவது டவுட் இருக்கா? அக்கா அதுல சொல்லுங்கம்மா. காஸ் ஏன்க்கா 2 தடவை பைல வந்திருக்கு? காஸ் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. எந்த ஒரு நம்பரையுமே மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணா வேல்யூ சேஞ்ச் ஆகாது. இதுல வந்து லாஜிக் எல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த சம்முக்கு இப்படி போட்டோம் அந்த சம்முக்கு இப்படி போட்டோம்னு இந்த சாப்டர்ல சொல்ல முடியாது. எல்லா சம்முக்குமே ஒரு ஒரு ப்ரூஃபும் டிஃப்ரெண்டா இருக்கும். அப்ப நம்ம ப்ரூஃப்க்கு ஏத்த மாதிரி ஒரு ஒரு சம்லயுமே டிஃப்ரெண்டா பண்ற மாதிரி இருக்கும். இந்த சம்முக்கு நம்ம காஸ் ஸ்கொயர் தீட்டாவில மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணா மட்டும்தான் நமக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கும். இதை வந்து மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணீங்கன்னா இதோட வேல்யூ 1 தான். அதனால எந்த சேஞ்சஸும் ஆகாதுன்றதுனால நம்மளாம் காஸ் ஸ்கொயர் தீட்டாவில மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணிக்கிறோம். அக்கா அப்புறம் அந்த 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அது ஃபார்முலா. இது ரெண்டுத்துலயுமே tan ஸ்கொயர் தீட்டா காமனா எடுத்தாச்சு. இப்ப tan ஸ்கொயர் தீட்டா இங்கேயும் போயிடும், இங்கேருந்தும் வெளியில போயிடும். அப்போ இங்க பேலன்ஸ் 1 இருக்கு, இங்க காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்கு. இப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ sin ஸ்கொயர் தீட்டா. tan ஸ்கொயர் தீட்டா அப்படியே எழுதியாச்சு. நெக்ஸ்ட் போலாமா? இது யாருக்கும் டவுட் இருக்காமா? டவுட் இல்ல, லைட்டா தலை மட்டும் வலிக்குது. ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாம். ஓகே, இந்த சம் பாருங்களேன். ஓகே, சில சம்முக்கெல்லாம் நீங்க வந்து இது மாதிரி வந்தா இப்படிதான் போடலானே நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஒரு சம்ல இந்த மாதிரி கீழே வந்து 2 டேம் பிளஸ்ல இருந்தது அப்படின்னா இதுக்கு வந்து நீங்க காஞ்சுகேட் எடுக்கணும். காஞ்சுகேட் அப்படின்னா என்னன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு 1 பை ஏ பிளஸ் பின்னு இருக்குன்னா இங்க என்ன டேம் இருக்கோ ஃபர்ஸ்ட் மைனஸ், அதாவது ஃபர்ஸ்ட் டேம் அப்படியே வச்சுக்கிட்டு செகண்ட் டேமை மைனஸ் பண்ணிக்கணும், அதாவது மைனஸ் பி. அதால மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணிக்கணும். இந்த டேம் கூட மல்டி பண்ணிக்கணும், இது கூட மல்டி பண்ணிக்கணும். இதுக்கு பேர் எல்லாம் காஞ்சுகேட்னு சொல்லுவாங்க. தமிழ்ல என்னன்னா, அதோட இங்க என்ன தொகுதியில என்ன இருக்கோ, டினாமினேட்டர்ல என்ன இருக்கோ அது கூட சைனை சேஞ்ச் பண்ணி மேலையும் கீழையும், அதாவது அதை எப்படி சொல்லுவாங்கன்னா இணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இங்க பிளஸ் இருந்தா இங்க மைனஸ் ஆல மல்டி பண்ணும், பிளஸ் இருந்தா மைனஸ் ஆல மேலையும் கீழையும் மல்டி பண்ணும். சப்போஸ் கொஸ்டின்ல வந்து மைனஸ்ல இருக்கு அப்படின்னா அதோட இணை என்னன்னா பிளஸ், பிளஸ் ஆல மேலையும் கீழையும் மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணணும். இணையை கொண்டு தொகுதி மற்றும் பகுதியை பெருக்குதல் அப்படின்னு நீங்க சைட்ல எழுதிக்கணும். இந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த சம்ல எல்லாம் இந்த மாதிரி டினாமினேட்டர்ல வருதோ அதை மேக்சிமம் இந்த மாடல்ல போடும்போது நமக்கு கரெக்ட் ஆன்சர் கிடைக்கும். அப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சில சம்முக்கு இது மாதிரிதான் போடுற மாதிரி இருக்கும். சொல்லுங்கம்மா. ஓகே, இப்ப இந்த சம் என்னம்மா? கவிதா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. ஓகே, கொஸ்டின் மட்டும் சொல்லுங்கம்மா. sin a by 1 plus cos a equal to 1 minus cos a by sin a. ஓகே ஓகே, இப்போ நம்ம எல்ஹெச்எஸ் சைடு தான் எப்பவுமே எடுத்துப்போம். எல்ஹெச்எஸ்ல என்ன இருக்கு? sin a by 1 plus cos a. இங்க பிளஸ்ல இருக்கு, அப்போ நம்ம மேலையும் கீழையும் மைனஸ்ல மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணிக்கலாம் சேம் டேமால.
இதனால எந்த ஒரு சேஞ்சஸும் வராது. ஏன்னா இது சேம், மேலேயும் கீழே சேம்ன்றதுனால கேன்சல் பண்ணாலும் 1 தான் வேல்யூ. அதனால எந்த ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நேரா இந்த டேம் கூட இது கூட மல்டி பண்ணிக்கலாம். சைன் ஏவை 1 கூட மல்டி பண்ணீங்கன்னா சைன் ஏ தான் வரப்போகுது. மைனஸ் வேணாம், இத நம்ம காமனாவே சைன் ஏ வச்சுக்கலாம். ஏன்னா கேன்சல் ஆயிரும் உங்களுக்கு. ஓகே, காமனா சைன் ஏ வச்சுக்கோங்க. 1 மைனஸ் காஸ் ஏ வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ கீழே பாருங்களேன். 1 பிளஸ் காஸ் ஏ இன்டூ 1 மைனஸ் காஸ் ஏ. இது என்ன ஃபார்முலா மாதிரி இருக்கு? 1 square minus cos A square. வெரி குட். அது என்ன ஃபார்முலா? சொல்லுங்கம்மா. A minus B into A plus B. வெரி குட், சூப்பர். a மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி. ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். Minus B சூப்பர். square. இதுதான் நீங்க சைட்ல எழுதிக்கணும். ஓகேவா? ஓகே, அப்போ அந்த ஃபார்மட்ல இதை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 1 ஸ்கொயரோட வேல்யூ 1 தான். அப்ப நீங்க ஸ்கொயர் கூட போட தேவையில்லை. மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. ஓகேவா? சரி, 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கா? சைன் ஆமா, சைன் ஸ்கொயர் ஏ. 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ எப்படி எழுதலாம்? சைன் ஸ்கொயர் ஏ. சைன் ஸ்கொயர் ஏ. இந்த ஸ்கொயரையும் இந்த சைன் ஏவையும் கேன்சல் பண்ணிடலாம். அவ்வளவுதான், ஆன்சரே கிடைச்சிருச்சு. 1 மைனஸ் காஸ் ஏ டிவைடட் பை சைன் ஏ. அவ்வளவுதான், நமக்கு தேவையான ப்ரூஃப் கிடைச்சிருச்சு. இதுல யாருக்கா டவுட் இருக்கா பாருங்க. சக்தி, நித்யஸ்ரீ அப்படியே காணா போயிடுச்சு. சக்தி, நித்யஸ்ரீ எனக்கு அடுத்து சொல்லுங்க. புரியலமா? என்னமா? சைன் ஏவையும் கீழே சைன் ஸ்கொயர் அடிச்சிருக்கீங்களாக்கா? ஆமாம்மா. இந்த ஸ்டெப் மட்டும் ஒரு தடவை சொல்லுங்க. இங்க சைன் இருக்கு, மேல 1 மைனஸ் காசி இருக்கு. அது அப்படியே வச்சுக்கிட்டோம். கீழே என்ன இருக்கு? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1. அதுல நம்ம காஸ் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா மட்டும் இங்க வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். அப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக சைன் ஸ்கொயர் தீட்டான்னு ஒரு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணும். இது நான் நேற்று சொன்னதுனால உங்களுக்கு தெரியல இன்னைக்கு. 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக சைன் ஸ்கொயர் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏக்கு பதிலாக சைன் ஸ்கொயர் ஏன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஸ்கொயரும் சைன் ஏவும் கேன்சல் ஆயிடுது. பேலன்ஸ் 1 மைனஸ் காஸ் ஏ டிவைட் பை சைன் ஏ. அவ்வளவுதான். தேங்க்யூ. நெக்ஸ்ட் போவோமா? அக்கா ஒரு நிமிஷம். பாத்துக்கோங்கம்மா. அக்கா ஓகேக்கா. ஓகேம்மா. ஓகே, நெக்ஸ்ட் 1 plus cot square theta by 1 plus cosecant theta equal to cosecant theta ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. நித்யஸ்ரீ பேசுறது கேக்குதாமா? பேசுறது கேக்குதுக்கா. ஸ்கிரீன் நானும் வெளில ஜாயின் பண்ணி உங்களுக்கு நெட் வந்து ப்ராப்ளமா இருக்கு, அதனாலதான் தெரிய மாட்டேங்குது. இருங்க, ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. நான் உங்களுக்காக ஒரு டைம் கட் பண்ணிட்டு ஷேர் பண்றேன். உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. ஓகேக்கா. எல்லாருக்கும் ஸ்கிரீன் வந்துருச்சாமா?
எல்லாருக்கும் வந்துருச்சு. ஓகே, நித்யஸ்ரீக்கு வந்துருச்சா? நித்யஸ்ரீ தெரியல நீனு. சரி ஓகேம்மா. அப்ப நீங்க ஓகேக்கா. காதுல வாங்கிக்கோங்க. இத ஓகே. நான் அப்லோட் பண்றேன், நீங்க பாத்துக்கோங்க. சரி ஓகே. 1 plus ஓகேக்கா. cot square theta ஓகேம்மா divided by 1 plus cosecant theta equal to cosecant theta நம்மள ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. ஈஸி தான் இந்த சம். எல்லாமே ஒரு ஒரு 2 ஸ்டெப்ல ஆன்சர் வந்துரும். ஆனா நீங்க ஸ்டெப்ஸ் மட்டும் எப்படி வந்ததுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. cot square theta மேல இருக்கிறது cot square theta divided by 1 plus cosecant theta. ஓகே cosecant theta அவ்வளவுதானா? ஓகே ஓகே. ஈக்குவல் டு நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 plus cot square thetaக்கு என்னமா ஃபார்முலா நேத்து படிச்சிருப்பீங்களே. cot square thetaக்கு என்ன ஃபார்முலா? Cos plus sin. அது இல்ல. ஒரு சிங்கிள் ஃபார்முலாவா 3 ஃபார்முலா சொல்லி அதுல இது டெரைவ் பண்ணல. cot cosecant. Cosecant theta. Cosecant square தானே வரும். அப்ப cot square theta ஓட ஃபார்முலா என்னன்னா cosecant square theta minus 1. இதுதான் அதோட ஃபார்முலா. டிவைடட் பை 1 plus cosecant thetaன்னு இருக்கு. இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? திரும்ப ஒரு நாடு சொல்லுங்க அக்கா. ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் cot square thetaக்கு பதிலா cosecant square theta minus 1 மட்டும் நான் சப்ஸ்டிட் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஒரே ஒரு ஸ்டெப் தான். ஓகே, இப்போ நீங்க இந்த மாதிரி விஷயங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சம்ல ஏ ஸ்கொயர்னு இருக்கு, பக்கத்துல -1 இருந்தது அப்படின்னா இதுக்கும் நீங்க ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். a பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். சரியா? சப்போஸ் இப்ப ஏ கியூப்னு இருக்கு, பக்கத்துல 1 இருக்கு அப்படின்னா இதுக்கு கியூப் போட்டுக்கோங்க. ஏன்னா 1 நீங்க கியூப் பண்ணாலும் 1 தான், ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான். அப்போ இந்த மாதிரி ஃபார்முலாஸ்ல நீங்க சப்ஸ்டிட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி இங்க கொசிகன் ஸ்கொயர் தீட்டா -1 இருக்கா, அந்த 1க்கு நான் ஸ்கொயர் போட போறேன். ஏன்னா நீங்க ஸ்கொயர் போட்டாலும் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? Cosecant theta plus 1 theta வரும். வெரி குட். கொசிகன் தீட்டா பிளஸ் 1 கொசிகன் தீட்டா -1, அதாவது a பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அந்த ஃபார்முலால நீங்க சப்ஸ்டிட் பண்றீங்க. தெரியலனா நோட் பண்ணிக்கோங்க. a பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இதோட ஃபார்முலா என்னன்னா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். டிவைடர்ல உள்ளதெல்லாம் அப்படியே தான் இருக்கு. ஓகே, இதுல யாருக்காவது டவுட் இருக்கா இப்ப சப்ஸ்டிட் பண்ணதுல? இப்போ பாருங்க 1 பிளஸ் கொசிகன் தீட்டா 1 பிளஸ் கொசிகன் தீட்டாவும் கொசிகன் தீட்டா பிளஸ் 1ம் 1 தான். ஓகேவா? அது ரெண்டும் டிஃப்ரெண்ட் கிடையாது. பிளஸ் டேம்ன்றதுனால மாத்தி மாத்தி போட்டுக்கலாம். இது ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சு. பேலன்ஸ் என்ன இருக்கு? 1 பிளஸ் கொசிகன் தீட்டா -1 இருக்கு. இந்த பிளஸ் 1ம் -1ம் கேன்சல் ஆயிருது. அப்போ ஃபைனல் ஆன்சர் நமக்கு கொசிகன் தீட்டா. அவ்வளவுதான். இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண சொன்னாங்க, ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஈஸி தான் இதுல உள்ளது எல்லாமே. ஸ்டெப் பை ஸ்டெப்பா கரெக்டா பாத்துக்கோங்க. உங்களுக்கு புக்ல பாத்தீங்கன்னா சில ஸ்டெப்ஸ் இருக்காது, அதனால எந்த ஸ்டெப்லாம் இல்லையோ நோட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இது ஃபுல்லும் கூட நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அக்கா திரும்ப உங்களுக்கு சொல்லுங்க. எப்படி புரியுதோ அப்படி நோட் பண்ணிக்கோங்க. 1 பிளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 1 பிளஸ் கொசிகன் தீட்டான்னு இருக்கு. காட் ஸ்கொயர் தீட்டாவை எப்படி எழுதலாம்னா கொசிகன் ஸ்கொயர் தீட்டா -1ன்னு ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாம். இங்க கொசிகன் ஸ்கொயர் தீட்டா -1ன்னு இருக்கு. நான் என்ன பண்ணிக்கிறேன், 1க்கு ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணலாம். அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணோம்னா a பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னா கொசிகன் தீட்டா -1 கொசிகன் தீட்டா பிளஸ் 1ன்னு எழுதலாம். அப்படி எழுதின உடனே கீழே இருக்கிற 1 பிளஸ் கொசிகன் தீட்டாவும் மேல இருக்கிற கொசிகன் தீட்டா பிளஸ் 1 ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். அவ்வளவுதான். கேன்சல் ஆயிட்டுனா பேலன்ஸ் என்ன இருக்கு? 1 பிளஸ் கொசிகன் தீட்டா -1. இந்த பிளஸ் 1ம் -1ம் கேன்சல் ஆயிருது. ஆன்சர் கொசிகன் தீட்டா. அவ்வளவுதான். பாருங்க, எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க.
டவுட் இல்லக்கா. ஓகேம்மா. சரி ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். அதுவும் ஈஸி தான், சிம்பிள் தான். எல்லாமே ஒரு ஒரு ஸ்டெப்லயே ஆன்சர் வந்துருமா? ஓகே, இதுதான் நம்ம வந்து ப்ரூஃப் பண்ண போறோம். இதை அப்படியே சொல்லுங்க, நான் எப்படி இதை போடுறேன்னு சொல்றேன். சொல்லுங்க. Secant theta minus cos theta Secant theta minus cos theta. equal to tan theta into sin theta. ஓகே, tan theta into sin theta. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு மாத்த போறோம். சரியா? எல்ஹெச்எஸ் நான் எடுத்துக்கிட்டேன். எல்ஹெச்எஸ்ல சீக்கன் தீட்டாவோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்ன? 1 by cos theta. வெரி குட், 1 by cos theta. சீக்கனை எப்படி எழுதலாம்னா 1 by cos theta எழுதலாம். நீங்க இந்த மாதிரி சேர்த்து எழுதாதீங்க, நான் சும்மா இப்படி எழுதுறேன். இந்த மாதிரி இப்ப சீக்கன் இருக்குன்னா தீட்டா தனியா தான் போடணும். இந்த மாதிரி எல்லாம் போட்டு விட்டுறாதீங்க, அது நான் சும்மா எழுதுறேன். ஓகே, சீக்கன் தீட்டாவோட வேல்யூ 1 by cos theta minus cos theta. இப்போ இதை நான் கிராஸ் மல்டிபிள் பண்ண போறேன். எப்படி எழுதலாம்? 1 மைனஸ், Cancel பண்ணலாமே இத. எப்படி இது Cos கேன்சல் theta, ஆகாது? cos theta. இது வந்து மைனஸ்ல இருக்கு, மல்டிபிள்ல இருந்தா கேன்சல் பண்ணிடலாம். மைனஸ்ல இருந்தா கிராஸ் மல்டிபிள் தானே பண்ணுவோம். இது ஒரு ஃபிராக்ஷன் நம்பர், இது ஒரு பின்னையன், இது ஒரு பின்னையன், அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ இந்த 1 கூட 1 மல்டிபிள் பண்ணா 1. இந்த காஸ் தீட்டா கூட இந்த காஸ் தீட்டா மல்டிபிள் பண்ணா Cos square theta. காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை இந்த காஸ் தீட்டா இன்டு 1னா காஸ் தீட்டா. ஓகே, 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா எப்படி எழுதலாம்? Sin square theta. வெரி குட், சைன் ஸ்கொயர் தீட்டா. ஃபார்ம்ல ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவை சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம், டிவைட் பை காஸ் தீட்டா. ஓகே, இப்போ சைன் ஸ்கொயர் தீட்டானா என்ன மீனிங்? 2 டைம்ஸ் சைன் இருக்கிறதா அர்த்தம். அப்படின்னா சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டான்னு எழுதலாம். இங்க டிவைடர்ல காஸ் தீட்டா இருக்கா, அதை நான் காமன் இப்படி வச்சுக்கிறேன், ஒரு டேம் கூட வச்சுக்கிறேன். அப்போ சைன் தீட்டா பை காஸ் தீட்டாவை எப்படி எழுதலாம்? டான் தீட்டா. இங்க இருக்கிற சைன் தீட்டாவை அப்படியே எழுதுங்க, அவ்வளவுதான், உங்களுக்கு ஆன்சர் வந்துடுச்சு. சைன் ஸ்கொயர் தீட்டானா இருக்கு புக்ல? இல்ல இல்ல. அவ்வளவுதான், டான் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா. ஈஸியா தான் இருக்கும் இதுல உள்ள சம்ஸ்லாம். அதான் நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஃபார்முலா அக்கா ஓகே, சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இதை எப்படி எழுதலாம்? சீக்கன் தீட்டாவை 1 பை காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா அப்படியே தான் இருக்கு, கிராஸ் மல்டிபிள் பண்றோம். அப்போ 1 மைனஸ் காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டாவோட வேல்யூ காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை காஸ் தீட்டா அப்படியே வந்துடும், ஹோல் டிவைட் பை காஸ் தீட்டான்னு வந்துடும். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா எப்படி எழுதலாம்னா சைன் ஸ்கொயர் தீட்டா. டினாமினேட்டர் பேஸ்ல என்ன இருக்குன்னா காஸ் தீட்டா அப்படி இருக்கு. சைன் ஸ்கொயர் தீட்டானா என்ன மீனிங்னா சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா. நான் சைன் தீட்டா டிவைட் பை காஸ் தீட்டாக்கு பதிலாக டான் தீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். பக்கத்துல இருக்கிற சைன் தீட்டாவை அப்படியே எழுதிட்டு ஆன்சர் வந்துருச்சு, அவ்வளவுதான். பாருங்க, எதுவும் டவுட்னா கேட்டுக்கோங்க. அக்கா எனக்கு ஃபர்ஸ்ட் மட்டும் சொல்லிதாங்கக்கா பாக்கியெல்லாம் தெரியுது. சீக்கன் தீட்டாவை எப்படி எழுதலாம்? 1 பை காஸ் தீட்டான்னு எழுதலாம், அவ்வளவுதான். இதான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணிருக்க ஸ்டெப். இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான், குறுக்கு பெருக்கல் பண்றோம்.
ஓகே நெக்ஸ்ட். ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சம் இம்பார்ட்டன்ட் சம். இதுதான் வந்து அடிக்கடி கேட்பாங்க. இதே மாடல்ல உங்களுக்கு பயிற்சி எக்ஸசைஸ்லயுமே ஒரு சம் இருக்கும். அந்த சம் நீங்க ஹோம்ஒர்க்கா வச்சுக்கோங்க. இந்த மாடல் சம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துறேன். இருக்கா பாருங்க எக்ஸசைஸ்ல இருக்கா? ஃபர்ஸ்ட் தேர்ட்ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இருக்கா? செகண்ட் கூட நீங்க போட மாட்டீங்க, அதை விட்டுருங்க. அதை நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் மட்டும் போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் என்ன மாடல் சம் இருக்கு? ஓகே ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்ல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா நீங்க போடுங்க. செகண்ட் கூட நீங்க போடுவீங்கன்னு நினைக்கிறேன். அது ஏன்னா நம்ம பார்த்த மாடல் தான். பயிற்சி 6.1ல செகண்ட் சம் ஹோம்ஒர்க் வச்சுக்கோங்க. தேர்ட்ல ஃபர்ஸ்ட் சம் ஹோம்ஒர்க் வச்சுக்கோங்க. அது ரெண்டு மட்டும் ஹோம்ஒர்க் வச்சுக்கோங்க. ஓகே இந்த சம் பார்க்கலாம். இப்போ நம்ம இது நடத்தும் போதே எனக்கு தெரிஞ்சு லேப்டாப் வந்து ஆஃப் ஆயிரும். சப்போஸ் ஆஃப் ஆயிட்டுனா நோட்ல நான் சொல்லித்தரேன், ஏன்னா சார்ஜ் கம்மியா இருக்கு. ஓகேக்கா. சரிம்மா. எனக்கு போட மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொஸ்டின் மட்டும் சொல்லுங்கம்மா. 1 plus root 1 plus cos theta cos theta by 1 minus cos theta equal to cosecant theta plus cot theta. ஓகே இந்த மாதிரி உங்களுக்கு சம் கொடுத்தாலே பேஸ்ல எப்படி இருக்கு பாருங்க, 1 மைனஸ் காஸ் தீட்டா இந்த மாதிரி இருக்கு. இப்படி இருந்தா நான் என்ன பண்ணணும்னு சொன்னேன்? காஞ்சுகேட். வெரி குட். காஞ்சுகேட் எடுக்கணும். அதாவது அதோட இணையான எண்களால மேலையும் கீழையும் மல்டிபிள் பண்ணணும்னு சொன்னேன். நீங்க இந்த ரூட்குள்ளேயே தான் இந்த ப்ராசஸ் பண்ணணும். ரூட்குள்ளேயே 1 மைனஸ் காஸ் தீட்டான்னு இருக்கு. அப்போ நீங்க 1 பிளஸ் காஸ் தீட்டாவால மேலையும் கீழையும் மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்றீங்க. ஓகேவா? சரி இப்போ மேல பாருங்க, 1 plus cos theta into 1 plus cos theta. அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 1 plus cos theta the whole square னு எழுதிக்கலாம். ஏன்னா 2 times இருக்கு, அப்போ ஸ்கொயர்ல போட்டுக்கலாம். டிவைடட் பை இது எப்படி இருக்கு? 1 minus cos theta into 1 plus cos theta. இது என்ன ஃபார்முலா? 1 square A minus plus B, A cos minus B. theta. வெரி குட். அப்போ ஃபார்முலா படி நம்ம எழுதணும் அப்படின்னா 1 ஸ்கொயர் வேல்யூ 1 தான் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இது வரைக்கும் எல்லாருக்கும் புரியுதா? புரியுதுக்கா. சரிம்மா. இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த ரூட்டும் மேல இருக்கிற இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆயிருது. அப்போ மேல இனிமே ரூட் கிடையாது. அப்போ 1 பிளஸ் காஸ் தீட்டான்னு வந்துடும். டிவைடட் பை ரூட்டுக்குள்ளதான் இந்த வேல்யூ இருக்கு. 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா எப்படி எழுதலாம்? சைன் ஸ்கொயர் தீட்டா. வெரி குட். சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இந்த ஸ்கொயரையும் ரூட்டையும் நான் கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு? 1 plus cos theta divided by sin theta. ஓகே இப்போ இதை நான் எப்படி எழுத போறேன் பாருங்க, பிரிச்சு எழுத போறேன். 1 by sin theta plus cos theta by sin theta. 1 by sin theta நம்ம எப்படி எழுதலாம்? Cosecant theta. வெரி குட். cosecant theta plus cos theta by sin theta. Cot theta. வெரி குட். cot theta. அவ்வளவுதான் ஆன்சர். இதான ப்ரூஃப் பண்ணும். அவ்வளவுதான். ஒரு டைம் பாருங்க. சொல்லுங்கம்மா. என்னம்மா? பிளஸ் பிளஸ் இதோ இருக்கு பாருங்க. 1 பிளஸ் காஸ் தீட்டா. அப்போ இந்த சைன் இதுக்கும் உண்டு இதுக்கும் உண்டு. அப்போ 1 பை சைன் தீட்டா தனியாவும் பிளஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டானும் தனித்தனியா நான் எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? ரூட் ஆஃப் இங்க என்ன வேல்யூ இருந்ததோ கான்ஜுகேட் எடுத்தோம். மைனஸ்ல இருக்கிறத பிளஸ் ஆல மேலே கீழே மல்டிபிள் பண்ணோம். ஸ்கொயர் கிடைச்சது. ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடுச்சு. 1 மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா அதை எப்படி எழுதலாம்னா சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ அந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆச்சு. பேலன்ஸ் இருக்கிறது 1 பிளஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. அதை பிரிச்சு எழுதுனா கொசிகன் தீட்டா பிளஸ் காட் தீட்டான்னு வந்துடும். அதாவது 1 பை சைன் தீட்டாவோட வேல்யூ கொசிகன் தீட்டா, காஸ் தீட்டா பை சைன் தீட்டாவோட வேல்யூ காட் தீட்டா. அவ்வளவுதான்.